வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் புதினா இலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. புதினா இலை நீங்கள் தினமும் உங்களுடைய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். புதினா ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு 15லேருந்து 20 ml மட்டும் நீங்கள் குடிச்சிங்கன்னா போதும். புதினா டீ ஒரு நாளைக்கு 1 கப்லேருந்து ஒரு 2 கப் டீ மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு தடவை கூட புதினா இலைக்கீரையை உங்களுடைய உணவுகளில் சேர்க்க மறக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பாக அந்த புதினா இலை தேநீர் எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் மதிய உணவுகளில் புதினா இலையை கீரை மாதிரி நீங்கள் சாப்பிடலாம். இந்த மாதிரி நிறைய வகைகள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய இந்த விட்டமின்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், இரும்பு சத்து, கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய உடலுக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமான கோளாறுகளை சரி செய்யக்கூடியதுங்க புதினா இலைக்கீரை. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, புதினாவில் இருக்கக்கூடிய மென்தால் மற்றும் அத்தியாவசியமான எண்ணெய்கள் செரிமான மண்டலத்தினுடைய தசைகளை தளர்த்தும். இதனால் அஜீரணம், வயிற்று வலி, வாயு தொல்லை மற்றும் வயிற்றுப்பொருமல் போன்ற பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்கிறதுக்கு புதினா இலைக்கீரை உதவி பண்ணும். உணவுக்கு அப்புறம் புதினா இலை தேநீர், நீங்கள் புதினா டீ குடிக்கிறீங்க அப்படின்னா செரிமானம் உங்களுக்கு இன்னும் சீராக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிக்கப்பட்டு செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்றுப்பொருமல், இந்த மாதிரி எந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தாலுமே அதை நீங்கள் மீண்டும் வராமல் தடுத்து கொண்டு நலமாக செரிமான மண்டலத்தை வலுப்படுத்திக் கொள்ளலாம். சுவாச பாதை பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடியதுங்க புதினா இலைக்கீரை. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, புதினா இலையில் இருக்கக்கூடிய இயற்கையான ஆன்டி ஸ்பாஸ்மோட்டிக் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் தான். ஸோ இது எல்லாமே சுவாச குழாயில் இருக்கக்கூடிய சளியை கரைக்கிறதுக்கு உதவி பண்ணும். இதனுடைய மருத்துவ நன்மை என்ன அப்படின்னா, ஆஸ்துமா, மூக்கடைப்பு, சளி மற்றும் இருமல் தொல்லையால் அவதிப்படுபவர்கள்லாம் புதினா இலைகளை ஆவியாக பிடிக்கலாம் அல்லது தேநீராக எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாமே சுவாச பாதையை உங்களுக்கு எளிதாக்குறதுக்கு உதவி பண்ணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சளி பிடிக்கிறது, இருமல், இந்த மாதிரி காய்ச்சல், இது மாதிரி எதுவுமே உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அதே போல் நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளுமே உங்களுக்கு இருக்காது. இந்த ஆஸ்துமா போன்ற பிரச்சனை அது மாதிரி எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஒட்டுமொத்த நுரையீரலுமே பலமாக இருக்கும். சுவாச மண்டலமே உங்களுக்கு வலுப்பெறும். நீங்கள் புதினா இலைக்கீரையை உணவுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மன அழுத்தம் மற்றும் கவலையை குறைக்கக்கூடியதுங்க புதினா இலைக்கீரை. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, புதினாவினுடைய நறுமணம் அதுவே பார்த்தீங்கன்னா மூளையினுடைய நரம்புகளை அமைதிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கக்கூடியது, மன அழுத்தத்தை நீக்கக்கூடியது. அப்போ புதினா இலைகளை நுகர்வது அல்லது புதினா டீ அருந்துவது மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸை உங்களுக்கு குறைத்து மூளைக்கு புத்துணர்ச்சி அளிக்குது. ஸோ இது ஒற்றை தலைவலி மற்றும் தலைவலி போன்ற பிரச்சனைகளையுமே பெரிதும் உங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு உதவி பண்ணும். அப்போ மன அழுத்தமெல்லாம் இல்லாமல், கவலையெல்லாம் இல்லாமல் எப்போதுமே சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கணும், சுறுசுறுப்பாக நீங்கள் இயங்கணும்னு நினச்சிங்கன்னா புதினா இலைக்கீரை எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை மேம்படுத்துறதுக்கு புதினா இலைக்கீரை துணை புரியுங்க, நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, புதினா இலைக்கீரையில் விட்டமின் சி, விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. இது எல்லாமே உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த இம்யூனிட்டியை நமக்கு பலப்படுத்துது. செல்கள் சேதமடைவதை தடுத்து பல்வேறு தொற்று நோய்கள் நம்மளுடைய உடலை பாதுகாக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ ஒட்டுமொத்தமாகவே இம்யூன் சிஸ்டத்தையே நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கிங்க. அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி, இந்த மாதிரி நோய்களை எல்லாம் நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம் அப்படின்றத தெரிந்து கொள்ளுங்கள். வாய் துர்நாற்றம் நீக்கப்படுவதற்கு மற்றும் பல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு புதினா இலைக்கீரை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, புதினா இலைக்கீரையில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள், அந்த ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாய் மற்றும் பற்கள் இருக்கக்கூடிய கிருமிகளை உங்களுக்கு அளிக்கும். ஸோ இதனுடைய மருத்துவ நன்மை என்ன அப்படின்னா, பச்சை புதினா இலைகளை நம்ம மென்று சாப்பிடுவது வாய் துர்நாற்றத்தை போக்குறதுக்கு உதவி பண்ணும். மேலும் ஈறுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், அதன் மூலமாக பற்கள் வலுவிழந்து போகிறது, அப்புறம் பற்களினுடைய எனாமல் லேயர் பாதிக்கப்படுறது, பல்வலி ஏற்படுறது, பற்சொத்தை, பற்சிதைவு ஏற்படுவது, இது மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒட்டுமொத்தமாகவே வாய் ஆரோக்கியத்தை உங்களுக்கு பராமரிக்கிறதுக்கு, துர்நாற்றத்தை நீக்கி சுவாச புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்கு புதினா இலைக்கீரை துணை புரியுங்க. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு புதினா இலைக்கீரை உதவி பண்ணும். இதனால நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் புதினா இலைக்கீரையை நீங்கள் உணவுகளாக சமைத்து எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் புதினா இலை தேநீர் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். ஏன்னா புதினா செரிமானத்தை தூண்டி உடலினுடைய மெட்டபாலிசம், அந்த வளர்ச்சிதை மாற்றத்தினுடைய அளவு அதிகரிக்குது. ஸோ இது உடலில் கொழுப்பு சேர்வதை தடுத்து உடல் எடையை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கும் ஆரோக்கியமான முறையை உடல் எடையை குறைக்கிறதுக்கு, வெயிட் லாஸ் உங்களுக்கு ப்ராப்பராக பண்ணுறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைய
நிறைந்துள்ள உணவுகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் வந்து குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவாக இருக்கணும். அந்த உணவு நம்முடைய பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி உணவு புதினா இலைக்கீரை தான். அதை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய மருத்துவ நன்மைகளை பெறுவதற்கு புதினா இலைக்கீரைகளை உணவுகளை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.